கைதியில் வந்து நான் வந்து அப்சர்வேஷன் பண்ணலை. கூலியில் வந்து நான் அப்சர்வேஷன் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தனி ஸ்டைல் அவர். ஸோ அந்த கை கொடுக்கறதுக்கு மார்னிங் விஷ் பண்ணுறதுக்கு போவேன் எப்போவுமே. டெய்லி காலையில் டேரக்டர்கிட்ட ஒரு மார்னிங் சார் விஷ் பண்ணுவோம். அவர் அங்கே பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து இதை சொல்லிட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். தலைவர் வந்து பேட்டப் மூவியில் விஷ் பண்ணுறதுக்கு அவர் நடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். செட்டுக்கு சைட்லலாம் நாங்கள் நிறைய பேர் இருப்போம். அதில் சைடில் நம்மளும் நின்றுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயினே இருப்பார். முக்கியமாக நான் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லணும், எப்படியாவது பார்த்தா சொல்லணும்னு அப்படியே கை ரெடியாக இருக்கும். அப்படி போயினே இருப்பார், அப்படின்ட்டு போவார். எப்படி நம்மளை வாட்ச் பண்ணாங்கன்றதுலாம் தெரியவே தெரியாது. ஆனால் அவர் வண்டி விட்டு இறங்கினாரு, அவர் போகிறாரு, போயிட்டு டக்குன்னு பார்த்து. லோகேஷ் சார் அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் வந்தாலே டிஸ்கஷனில் இருப்பாங்க. ஸோ இது இங்கே பண்ணணும், கேமரா அங்கே வைக்கணும், இப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து விஷ் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஜாலியாக போகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே சைடில் ஒரு 4-5 ஃபீட் தூரத்தில் அப்படி திரும்பினாங்கன்னா விஷ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அவர் எப்படி தான் பார்த்தாரா பார்க்கலையா எதுவுமே தெரியாது. நான் அவர் பேசிட்டே இருப்பார், அப்படி டக்குன்னு இப்படி கை கொடுப்பாரு. ஸோ எனக்கு அதுவும் அப்படியே வந்து சிமிலராக கனெக்ட் ஆகிருக்கு. ஆமாம், கனெக்ட் ஆகிடுச்சு. அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்யூட்டாக அவர் சிரிக்கிறது, யதார்த்தமாக பேசுவார் அவர். இது எல்லாமே வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் அவருடைய மூவியில் பார்க்கலாம்னு எதிர்பார்க்குறேன். கைதி 2ல அவருடைய மூவி, அவர் ஹீரோவாக பண்ணுற மூவி. அந்த மூவியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர்.